நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பாலான ஊர் பகுதிகள்ல குள்ள நரிகள் ஊளையிடுறத நம்ம கேட்டிருப்போம். சில பேர் குள்ள நரிய நம்ம நேர்ல கூட பார்த்திருப்போம். இந்த குள்ள நரிகள் இருக்கு இல்லையா? அந்த குள்ள நரிகள் உண்மையாகவே நரிகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. குள்ள நரிகள் நரிகள் கிடையாதா? அப்படின்னா குள்ள நரிகள் என்ன விலங்கு அப்படிங்கிறத பத்தியும், இப்ப உண்மையான நரிகள் இருக்கு இல்லையா? இந்த நரிகளுக்கு ஊளையே இடத் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நரினா ஊளையிடும் தானே நம்ம படிச்சிருப்போம். அப்ப நரி வந்துட்டு எப்படி கத்தும்? அப்படிங்கிறத பத்தியும், இப்ப சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, கிராமப்புறங்கள்ல வந்து சொல்லுவாங்க. இரவுல அவங்க வந்துட்டு காட்டுப்பகுதியில நடந்து வந்தாலோ, இல்லன்னா குள்ள நரிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நடந்து வந்தா, எல்லா நரிகளும் ஒண்ணு சேர்ந்து அவங்கள தாக்க வந்ததாகவும், அவங்க இரவு முழுக்க மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் காலையில வந்துட்டு இறங்கி வந்ததாகவும், இரவு முழுக்க அந்த மரத்த சுத்தி எல்லா குள்ளநரிகளும் இவங்கள தாக்குறதுக்காக ஊளையிட்டுட்டு இருந்ததாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப குள்ளநரிகள் வந்துட்டு தந்திரமா இருக்கும். மனிதர்கள வந்துட்டு பயங்கரமா எல்லாம் கூட்டு சேர்ந்து தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே இந்த குள்ளநரிகள் ஒண்ணு சேர்ந்து தந்திரமா மனிதர்கள தாக்குமா? அப்படிங்கிறத பத்தியும், இந்த குள்ளநரிகளுடைய வாழ்க்கை, இனப்பெருக்கம், சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓநாய்கள், நரிகள், வீட்டு நாய்கள், காட்டு நாய்கள், குள்ள நரிகள், கயோட்டி இப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள் மொத்தம் 36 வகைகள் இருக்கு. இந்த 36 வகைகளும் சேர்த்து கேனிடே அப்படிங்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ள வரும். இந்த கேனிடே குடும்பத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கு. அதாவது நிறைய விலங்குகள் இருக்கு. அதை 2 வகையில வந்துட்டு பிரிப்பாங்க. ஒண்ணு ஊளையிடுபவை, இன்னொன்னு ஊளையிடாதவை. ஊளையிடுபவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓநாய், அதுக்கப்புறம் குள்ளநரி. குள்ளநரிய ஜாக்கில் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த ஜாக்கில் வகைகள்ல மொத்தம் 4 வகைகள் வந்துட்டு உலகம் முழுக்க இருக்கு. அதுக்கப்புறம் கயோட்டி, அதுக்கப்புறம் சில காட்டு நாய்கள் வந்துட்டு இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஊளையிடும். நம்ம ஊர் பகுதியில பார்க்கக்கூடிய தெரு நாய்கள், வீட்டு நாய்கள் இதுவுமே வந்துட்டு ஊளையிடுறத நம்ம வந்துட்டு பார்த்திருப்போம். இது எல்லாமே சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்துட்டு ஊளையிடுபவை அப்படிங்கக்கூடிய ஒரு வகையில வரும். இதுவே நரி வகைகள் வரும். அதாவது ஊளையிடாத நரி வகைகள் வரும். இது எதுவுமே, அதாவது உண்மையான நரிகள் எதுவுமே ஊளையிடாது. அதுல பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு நரி, வங்க நரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி வகைகள் எதுவுமே ஊளையிடக்கூடிய தன்மை இருக்காது. இதுங்க அளவுல ரொம்ப ரொம்ப சின்னமா இருக்கும். இப்ப குள்ளநரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஊர் பகுதிகள்ல வாழக்கூடிய குள்ளநரிகள் பொன்னிற குள்ளநரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நரிகள் தான் இந்தியா முழுக்க ஊர் பகுதிகளில் வந்துட்டு பார்க்க முடியும். இந்த நரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த குள்ளநரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 கிலோ 13 கிலோ அளவுக்கு வந்துட்டு எடை இருக்கும். இதுவே உண்மையான நரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்க முடியும். வங்க நரி அப்படிங்கக்கூடிய ஒரு நரி இருக்கு. இத பார்க்க முடியும். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 கிலோ ரொம்ப சின்ன சைஸா தான் வந்துட்டு இருக்கும். இந்த நரிகளுக்கு வந்துட்டு உண்மையான நரிகளுக்கு ஊளையிட முடியாது. அது ஒரு மாரி கத்தும். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு மெல்லிய குரைப்பு ஒலிய வந்துட்டு ஏற்படுத்தும். என்னதான் நரிகளும் குள்ள நரிகளும் கேனிடே அப்படிங்கக்கூடிய ஒரே குடும்பத்துக்குள்ள வந்தாலும் மரபியல் ரீதியாகவும் பழக்க வழக்கங்கள் அதுக்கப்புறம் உடல் அமைப்பு ரீதியாகவும் நிறைய மாறுபாடுகள் வந்துட்டு நரிகளுக்கும் குள்ள நரிகளுக்கும் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நரிகள் வந்துட்டு ஊளையிடாது, குள்ள நரிகள் மட்டும்தான் ஊளையிடும். நரிகளுக்கும் குள்ள நரிகளுக்கும் வேறுபாடுகள் இருந்தாலும் குள்ள நரியோட அதிகமா ஒத்து போற விலங்குகள் வந்துட்டு இருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா ஓநாய்களும் நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களும் தான். ஓநாய்கள்ட்ட இருந்து தான் குள்ள நரிகள் ஆரம்ப காலத்துல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா அடர்ந்த காடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஓநாய்கள் அங்க இருக்கக்கூடிய வேட்டையாடி விலங்குகள்ட்ட இருந்து, பெரிய வேட்டையாடி விலங்குகள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அடர்ந்த காடுகளை விட்டு வெளியில வந்து வாழ்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திடுச்சு. அதாவது குறுங்காடுகள், அதுக்கப்புறம் புதர்கள், அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய வேட்டையாடி விலங்குகள் இல்லாத வேறு நிலப்பகுதிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதன் மூலமா வந்துட்டு குள்ளநரிகள் அப்படிங்கக்கூடிய அந்த ஜாக்கல் இனம் வந்துட்டு தனியா பரிணாமம் அடைஞ்சு ஓநாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க. நாய்கள் நமக்கு தெரியும் மனிதர்கள் மூலமா பழக்கப்படுத்தப்பட்டு ஓநாய்கள்ட்ட இருந்து பிரிந்து வந்த ஒரு விலங்கு. இப்படி நாய்கள், குள்ளநரிகள், அதுக்கப்புறம் ஓநாய் இது 3க்கும் உடல் அமைப்பு, அதாவது அதனுடைய கண்களுடைய அமைப்பு, அதுக்கப்புறம் மரபியல் ரீதியா குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை இது எல்லாமே ஒண்ணா ஒத்து போகும். இப்ப நரிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்கள் வந்துட்டு செங்குத்தா வந்துட்டு இருக்கும். இதுவே இந்த 3 விலங்குக்கு பார்த்தோம் அப்படின்னா வட்ட வடிவிலான கண்கள், அதாவது அந்த
அந்த கருவிழியை வந்துட்டு பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 3 விலங்குகளுமே ஊளையிடுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்பை வந்துட்டு பெற்றிருக்கும். இப்படி உலகத்துல 4 வகைகள்ல ஜாக்கல் இந்த குள்ளநரிகள் இருந்தாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் காணப்படுறது எது அப்படின்னா பொன்னிற குள்ளநரிகள். நம்ம தமிழ்நாட்டிலையும் பொன்னிற குள்ளநரிகள் மட்டும்தான் காணப்படுது. இந்த பொன்னிற குள்ளநரிகள் பார்த்தோம் அப்படின்னா ஊர்ப்புறங்கள்ல, அதுக்கப்புறம் அலையாத்தி காடுகள், அதுக்கப்புறம் வனங்கள், அதாவது ரொம்ப அடர்ந்த வனங்கள் இல்லாம ஒரு குறைந்த வனப்பரப்புகள்லையும் முட்புதர்கள்லையும் வந்துட்டு வாழக்கூடிய தன்மை வந்துட்டு பெற்றிருக்கு. இந்த பொன்னிற குள்ளநரி தான் இரவுகள்ல நம்ம ஊர் பகுதிகளில் ஊளையிடும். எதுக்காக ஊளையிடும் அப்படின்னா இந்த பொன்னிற குள்ளநரிகள் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு குடும்பமா வாழக்கூடிய தன்மையை பெற்றது. ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதாவது ஒரு குள்ளநரி, அதாவது ஒரு ஆண் குள்ளநரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே பெண் குள்ளநரியோட வந்துட்டு தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்துட்டு வாழும். நிலப்பகுதிகளில் பாறையுடைய இடுக்குகள்ல வந்துட்டு ஒரு வலை மாதிரி, ஒரு குழி மாதிரி வந்துட்டு அமைச்சு அதுக்குள்ள வந்துட்டு குட்டி போட்டு வாழக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். முள்ளம்பன்றிகள் இல்லைன்னா வேறு சில உயிரினங்கள் வந்துட்டு ஏதாவது குழி அமைச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த குழியை பயன்படுத்துறதன் மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு அதுக்குள்ள தகவமைச்சுக்கும். இப்படி இந்த குள்ளநரிகள் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஆண் பெண், அதாவது அப்பா அம்மா இது 2 இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு 3ல இருந்து ஒரு 6 குட்டி வரைக்கும் போடும். அதுக்கப்புறம் அந்த குட்டிகள் வந்துட்டு பெருசாயிரும். அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா வந்துட்டு குட்டி போட்டுச்சு அப்படின்னா அந்த குட்டிகளை வளர்க்கறதுக்கு முன்னாடி போடப்பட்ட இந்த குட்டிகள் வந்துட்டு உதவும். இப்படி ஒரு சிறிய குடும்ப குழுக்களா வந்துட்டு தனக்கான எல்லையை வந்துட்டு வகுத்துக்கும். அதாவது சிறுநீர் மூலமாக வந்துட்டு தனக்கான எல்லையை வந்துட்டு குறிப்பிட்டு இந்த எல்லைக்குள்ள வேறு குள்ளநரிகளுடைய கூட்டத்தை வரவிடாம அந்த எல்லையை வந்துட்டு கட்டுப்படுத்தி வாழக்கூடிய தன்மை வந்துட்டு பெற்றிருக்கும். இப்படி இந்த எல்லையில வந்துட்டு தன்னுடைய எல்லை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக குடும்பமா வந்துட்டு ஊளையிடக்கூடிய தன்மை வந்துட்டு பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாம இது இரவு நேரங்கள், பகல் நேரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரங்களையும் வந்துட்டு வேட்டையை வந்துட்டு நிகழ்த்தும். இதனுடைய உணவு பார்த்தோம் அப்படின்னா குள்ளநரிகள் வந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிடும். பழங்கள், பூச்சிகள், பயிர்கள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் உண்ணக்கூடிய ஒரு தன்மையை தான் வந்துட்டு பெற்றிருக்கும். அதுக்கும் மேல இறந்த உயிரினங்களை வந்துட்டு சாப்பிடக்கூடிய தன்மை வந்துட்டு பெற்றிருக்கும். அதாவது வேட்டையாடி விட்ட மிச்ச அந்த உடல்ல வந்துட்டு சாப்பிடக்கூடிய தன்மை வந்துட்டு பெற்றிருக்கும். இறந்து போன உயிரினத்தை சாப்பிடக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். அதை வந்துட்டு செரிக்க செய்யக்கூடிய அளவுக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இறந்த உயிரினமா இருந்தாலுமே அந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய அளவுக்கு கூட அதனுடைய வயிற்றுடையும் குடல் அமைப்புலையும் குடல்ல வந்துட்டு நிறைய சிறப்பம்சங்களை வந்துட்டு பெற்றிருக்கு அப்படின்னு ஆய்வுகள்ல சொல்லி. இதனால கழிவுகளை வந்துட்டு நீக்கக்கூடிய ஒரு உயிரினமாகவும் சூழலியல்ல வந்துட்டு இந்த குள்ளநரிகள் வந்துட்டு காணப்படுது. விவசாய நிலங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய சின்ன சின்ன எலிகள், அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு தீங்கு விளையக்கூடிய பூச்சிகளையும் வந்துட்டு பிடித்து சாப்பிடக்கூடிய தன்மையை வந்துட்டு இந்த குள்ளநரிகள் பெற்றிருக்கு. இரவு நேரங்கள்ல இந்த குள்ளநரிகள் எதற்காக ஊளையிடுது அப்படின்னா பிரிஞ்சு போய் வேட்டையாடக்கூடிய தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை வந்துட்டு கூப்பிடுறதுக்காகவும் அழைக்கிறதுக்காகவும் எந்த இடத்துல அந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய எல்லையில வந்துட்டு வேற யாரும் வரக்கூடாது, வேற எந்த குள்ளநரிகளும் வரக்கூடாது, தான் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத குள்ளநரிகள் வரக்கூடாது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவும் ஒரு சேர வந்துட்டு இந்த குள்ளநரிகள் வந்துட்டு தன்னுடைய குடும்ப கூட்டங்களா வந்துட்டு ஊளையிட ஆரம்பிக்கும். இப்படி மாத்தி மாத்தி ஊளையிடும். இப்படி நெடுந்தொலைவுக்கு இதனுடைய சத்தம் போற அளவுக்கு இதனுடைய குரல் வளையும், அதுக்கப்புறம் இதனுடைய வாயும், அதுக்கப்புறம் இது அதிர்வெண்ணை வந்துட்டு உருவாக்கக்கூடிய தகவமைப்பையும் இதனுடைய உடல் வந்துட்டு பெற்றிருக்கு அப்படின்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க. இப்படி ஊளையிடக்கூடிய தன்மை வந்துட்டு ஓநாய்கள், குள்ளநரிகள், வீட்டு நாய்கள், சில உயிரினங்கள், அதாவது இதை தாண்டி ஊளையிடக்கூடிய சில இந்த கேனிடே குடும்பத்திலையும் சில உயிரினங்கள் இருக்கு. நம்ம வீட்டு நாய்கள் சில சமயம் ஊளையிடுறதை பார்த்திருப்போம். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வீட்டு நாய்கள் என்னதான் மனிதர்கள் மூலமா பழக்கப்படுத்தப்பட்டு வந்தாலுமே அதனுடைய மரபுல ஓநாய்களுடைய மரபுக்கூறுகள் வந்துட்டு இருக்கு. ஓநாய்கள் வந்துட்டு கூட்டம் கூட்டமா ஊளையிட்டு வாழும். அப்படி நம்ம வீட்டு நாய்கள் வந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்டாலோ இல்லைன்னா சில நேரங்கள்ல வந்துட்டு அது வந்துட்டு வேற ஒரு சத்தத்தை வந்துட்டு கேட்கல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் சத்தம் இல்லைன்னா தூரத்துல இருந்து வரக்கூடிய ஒலி சத்தம் வந்துட்டு வேற ஒரு நாய் வந்துட்டு ஊளையிடக்கூடிய ஒரு சத்தமா அதுக்கு வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதனாலதான் ஒரு சில நேரங்கள்ல நம்ம வீட்டு நாய்களோ திருநாய்களோ நம்மளால வந்துட்டு ஊளையிடுறது வந்துட்டு பார்த்திருப்போம். சரி, குள்ளநரிகள் ரொம்ப தந்திரம் இருந்ததா அது கூட்டா சேர்ந்து மனிதர்களை தாக்குமா அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நம்ம ஊர்ப்புறங்கள்ல கேட்ட கதைகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நிரூபிக்கப்படாத ஒரு தகவலா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவங்க காட்டு பாதையிலேயோ இல்லைன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா நடந்து வரையிலேயோ குள்ளநரிகள் வந்துட்டு கூட்டாக ஊளையிடக்கூடிய சத்தத்தை அவங்க கேட்டிருக்கலாம். அந்த சத்தம் வந்துட்டு சில சமயம் ரொம்ப அருகில ஊளையிடுற சவுண்டை வந்துட்டு அவங்க கேட்டிருக்கலாம். இதனால அது வந்துட்டு நம்ம கிட்ட வந்துருச்சு, வேற இடத்துல கத்தக்கூடிய அந்த குள்ளநரிட்ட வந்துட்டு தகவல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கற்பனையா நினைச்சிருக்கலாம்.
இவங்க அதுக்காக பயந்து மரத்து மேல ஏறி இருக்கலாம். அப்படி அந்த இருண்ட வனப்பகுதியிலயோ இல்லைன்னா அந்த இருண்ட பகுதிகளில் வந்துட்டு குள்ளநரிகள் வந்துட்டு தொடர்ந்து ஊளையிட்டதுனால இது அந்த மரத்தை சுத்தி சுத்தி தான் வந்து ஊளையிட்டுது. இதனால வந்துட்டு நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா இது வந்து நம்மளை வந்துட்டு தாக்கிரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு மரத்து மேலே இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இறங்கி வந்திருக்கலாம். ஆனா இப்படி கூட்டாக சேர்ந்து குள்ளநரிகள் வந்துட்டு தந்திரம் செய்து மனிதர்களை வந்துட்டு தாக்குனதா வந்துட்டு எந்த ஒரு தகவலுமே கிடையாது. எதுவுமே சரியா வந்துட்டு நிகழ்ந்ததாக வந்துட்டு எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படலை. ஆனா குள்ளநரிகளுக்கும் மனிதர்களுக்கும் மோதல் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. அதாவது விவசாய நிலங்கள்ல கோழிகளையோ ஆடுகளையோ பிடிக்க வரையில குள்ளநரிகளுக்கும் மனிதர்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு. மற்றபடி தந்திரத்தை வந்துட்டு பயன்படுத்தி மனிதர்களை திட்டமிட்டு குள்ளநரிகள் வந்துட்டு கூட்டாக சேர்ந்து தாக்குனதுக்கான எந்த ஒரு பதிவுகளுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல மிக அதிகமான குள்ளநரிகள் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்ட சில மாறுதல்கள்னால குள்ளநரிகள் அழியக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நகரமயமாதல், அதுக்கப்புறம் காடுகள் அழிப்பு, உட்புதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறுங்காடுகளுடைய அழிப்பு, அதுக்கப்புறம் கடற்கரையில் இருக்கக்கூடிய அலையத்தி காடுகளுடைய அழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனித நடவடிக்கைகள்னால வந்துட்டு குள்ளநரிகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் விவசாய நிலங்களுக்கு அருகே குள்ளநரிகள் வந்துட்டு இருந்ததுனால கோழிகள் அதுக்கப்புறம் காட்டுக்குட்டிகளை வந்துட்டு இந்த குள்ளநரிகள் வேட்டையாட ஆரம்பிச்சு. இதனாலேயும் விஷம் வைத்து அதுக்கப்புறம் கண்ணி வைத்து குள்ளநரிகளை வந்துட்டு கொன்ற சம்பவங்களும் வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு நிகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சில நம்பிக்கைகள்னாலையும் குள்ளநரிகளுடைய உடல் பாகங்கள் மேல குறிப்பிட்ட சில மூட நம்பிக்கைகள்னாலையும் குள்ளநரிகள் வந்துட்டு அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க குள்ளநரிகள் வந்துட்டு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில அழியக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு குள்ளநரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சதுனால மயில்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப அதிகமாயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா மயில்களுடைய முட்டை, மயில்களுடைய குஞ்சுகள்லாம் குள்ளநரிகள் வேட்டையாடி சாப்பிடும். இதனால மயில்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு கட்டுப்பட்டு இருந்துச்சு. ஆனா குள்ளநரிகள் வந்துட்டு ரொம்ப அழிஞ்சு போனதுனால இன்னைக்கு மயில்கள் வந்துட்டு அதிகமா பெருகி விவசாய நிலங்களுக்குள்ள புகுந்து விவசாயத்தை வந்துட்டு அழிக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்னைக்கு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. இப்படி நரிகளுக்கும் குள்ளநரிகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மரபியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் நிறைய வேறுபாடுகள். அது மட்டும் இல்லாம நரிகளுக்கு ஊளையிட தெரியாது, குள்ளநரிகளால ஊளையிட முடியும். இப்படி நரிகளுக்கும் குள்ளநரிகளுக்கும் அதிகமான வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் குள்ளநரிகளுக்கும் நெருங்கிய தொடர்பும் மரபியல் அதாவது குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை ஒரே அளவுல இருக்கிறதுனால இது ரெண்டையும் சேர்த்து கலப்பினத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சதன் விளைவா ஸ்லைமவ் அப்படிங்கக்கூடிய ஒரு நாய் இனத்தை குள்ளநரியையும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் இனத்துல ஆர்டிக் நாயையும் சேர்த்து ஒரு இனத்தை அதாவது ஸ்லைமவ் அப்படிங்கக்கூடிய ஒரு நாய் இனத்தை உருவாக்குனாங்க. இதனால குள்ளநரிகளுக்கு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை விட அதிகமான மோப்ப சக்தி இருக்கும். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் பார்த்தோம் அப்படின்னா மரபியல் ரீதியாகவே மனிதர்களோட நல்லா பழகக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். இப்படி அதிகமான மோப்ப சக்தியும் அதே சமயம் நம்ம வீட்டு நாய்கள் மாதிரியே மனிதர்களோட இணக்கமா பழகக்கூடிய தன்மையும் இந்த ஸ்லைமவ் அப்படிங்கக்கூடிய நாயினம் வந்துட்டு பெற்றிருக்கு. இந்த நாயினம் தான் ரஷ்யாவுடைய விமான நிலையத்துல வந்து பாதுகாப்பு பணிகளை வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கு. அதாவது மோப்ப சக்தியின் மூலமா ஏதாவது தீங்கு விளைவிக்கப்படக்கூடிய பொருட்களை ரொம்ப எளிமையாவே கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையை அந்த ஸ்லைமவ் நாயினங்கள் வந்துட்டு பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.